ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுக்கு இப்போ வந்து எங்களோட வீட்டை மாம்பழ சீசன் தானே இப்போ அதனால் வந்து எங்களோட வீட்டை நிறைய மாம்பழம் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வந்து ஐஸ் பழம் செஞ்சுருக்கோம். நாங்கள் ஜூஸும் செஞ்சோம், ஜூஸும் செய்யலாம், ஐஸ் பழமும் செய்யலாம். நம்ம அடுத்த இது வந்து எப்படி செய்யறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மாங்காவை குட்டியாக நம்ம நல்லா கட் பண்ணி கொள்ளணும். கட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சி கொள்ளணும். நம்மளுக்கு அந்த திக்பழம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொள்ளலாம். தண்ணி போட்டுட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பிறகு நம்மளுக்கு ட்ரே ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரீயில் நம்ம வந்து இப்படி இருக்கும். அந்த ட்ரீயை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த இருக்கு ட்ரே. இதில் நாங்களுக்கு சில மூடி இல்லை, அதனால நாங்கள் எடுக்கலை. இந்த ட்ரேயில் வந்து நம்மளுக்கு இருந்துருந்தா நம்ம வந்து செய்யலாம் ஈஸியாக. நம்ம அதில் ஊற்றிட்டு பிறகு இப்படி வைக்கணும். நம்ம கொஞ்சம் அந்த எடுத்தோடனே எடுக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் வெளியில் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்துட்டு வெளியில் வைக்கணும். வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் கரைஞ்சப்போ இப்படி மேலே இப்படி மூடி மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு நம்ம எடுத்து